இப்போ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வேலைக்கு போறாங்க, இல்ல ஒரு இன்டர்வியூ போறாங்க, ஒரு எக்ஸாமே எழுத போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன காரியம் அவங்களுக்கு சக்சஸா முடியணும், அவங்க பக்கம் சாதகமா அமையணும் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுட்டு போனா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அந்த சக்சஸ் என்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில ரொம்ப போகும்போது ரொம்ப பெருசாலாம் நீங்க எதுவும் பண்ண வேணாமா. மலையை புரட்ட வேணாம், வானத்தை போடணும், பூமி போடணும், ஒன்றும் நீங்க பண்ண வேணாம். இன்னும் பெருசா ஒன்றும் கிடையாது. ரொம்ப நீங்க தினசரி நிறைய பரிகாரமும் கிடையாது. சின்ன ஒரு பொருள் தான். ஸோ அந்த மாதிரி இந்த 90 நாள் இந்த விஷயத்தை நீங்க வைக்கல உங்களுக்குள்ள ஒரு குட் வைப்ரேஷன் உருவாகுமா? 100% உருவாகுமா? மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வேலைக்கு போறாங்க, இல்ல ஒரு இன்டர்வியூ போறாங்க, ஒரு எக்ஸாமே எழுத போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன காரியம் அவங்களுக்கு சக்சஸா முடியணும், அவங்க பக்கம் சாதகமா அமையணும் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுட்டு போனா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்? நிறைய பேர் எதிர்பார்க்குற விஷயத்த நீங்க கேட்கறது. ஏன்னா எல்லாருக்குமே சக்சஸ்ன்ற வாழ்க்கை, அந்த சக்சஸ்ன்ற வார்த்தையே அது எல்லாருக்குமே தேவை. நம்மளுக்கும் தேவை, நம்ம விரோதிக்கும் தேவை, நம்ம துரோகிக்கும் தேவை. புரியுதுங்களா? ஏன்னா சக்சஸ்ன்ற வாழ்க்கை எல்லாருக்குமே வேணும். அப்போதான் அவங்களும் ஏற முடியும். ஏன்னா எல்லார் மனசுலையும் நம்மளும் டானா இருக்குன்ற எண்ணம் இருக்கு இல்லையா? நம்மளும் எதிராளி வளர்றான், அண்ணன் வளர்ந்தானா தம்பிக்கு போறாம, தம்பி வளர்ந்தா அண்ணனுக்கு போறாம, 2 பேர் வளர்ந்தா இன்னும் கூட இருக்கிறவனோட தம்பிக்கு போறாம, இல்லை எதிராளிக்கு போறாம, கூட பழகனுக்கு போறாம, நண்பனுக்கு போறாம இந்த போறாமன்றதுல நம்ம போகிற மாதிரி பண்ணிடுறானுங்க. இதுதான் உண்மை. ஸோ அந்த சக்சஸ் என்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில ரொம்ப போகும்போது ரொம்ப பெருசாலாம் நீங்க எதுவும் பண்ண வேணாமா. மலையை புரட்ட வேணாம், வானத்தை போடணும், பூமி போடணும், ஒன்றும் நீங்க பண்ண வேணாம். நார்மலா நிறைய வீட்டில் சொல்றது தான். ஆத்மாத்மமா, நான் லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன், ஆத்மாத்மமா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வேலைக்கு போகும்போது 12 மணி நேரம் நீங்கள் அங்கே தங்க வேலை செய்ய போகிறீங்க. உங்கள் உயிரை பணைய வச்சு வாகனம் ஓட்ட போகிறீங்க, வண்டி ஓட்ட போகிறோம், டிரைவ் பண்ண போகிறோம், ஒரு மிஷினில் கை விட்டு வேலை செய்ய போகிறோம், தொங்கிட்டு வேலை செய்கிறாங்க. எவ்வளவோ ரிஸ்க்கான வேலைலாம் செய்கிறாங்க. 10வது மாடியிலேருந்து வேலை செய்கிறாங்க, வெளியில் நின்று வேலை செய்கிறாங்க. ஒரு பெயிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை நம்பிக்கிட்டு, பாசக்கயிறு அடி எம்மங்கையில் இருக்கோ அந்த மாதிரி அந்த கயிறை நம்பிக்கிட்டு ஒரு பெயிண்டர் தொங்கி, இதை இயல்பு தானம்மா. ஆனால் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அந்த படித்தா மேலே வைக்கிறான். அந்த மாதிரி காலையில் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் போதுமா, ஒரு தெய்வத்தை ஒரு மனசார வணங்கிட்டு ஒரு வத்தியோ இல்லை ஒரு பூவோ ஏற்றிட்டு ஆத்மாத்மாவோ நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா அன்றைய நாள் சுமூகமாக நடக்கும். ஒரு விஷயம். 2வது, தாயும் லாஸ்ட் வீடியோ சொல்லிருக்கு இல்லையா, மனைவிக்கும் தாய்க்கும் பார்த்தீங்கன்னா மனசு குளிர வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் போனாலே 2வது விஷயம் நல்லதாக நடக்கும். 2ஆச்சா? இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். தினசரி செய்யணும், செவ்வாய் புதன்லாம் கிடையாது, தினசரி செய்யணும். இது 2 விஷயம். 3வது விஷயம், போகிற விஷயம் சக்ஸஸ் ஆகணும். இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், ஒரு புது வேலைக்கு போகிறேன், இல்லை நான் ஒரு லீடராக இருக்கேன், 4 பேர்கிட்ட பேச போகிறேன். எப்போவுமே முகம் வசியமாக இருக்கணும் பை. நான் பேசினா 4 பேர் கேட்கணும் பை. நான் போனால் 4 பேர் எனக்கு மரியாதை கொடுக்கணும் பை. நான் போனால் 4 பேர் எனக்கு பயம் வரணும் பை, ரெஸ்பெக்ட் வரணும் பை. நான் ஒரு டீல் பேச போகிறேன் பை, அந்த டீல் முடியணும் பை. இதெல்லாம் பண்ணணும்னா இதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது. ஆனால் சிறந்த முறையில் நீங்கள் தினசரி செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா, உங்களோட சாமி கும்பிட்னா எப்படி முகம் உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு, இப்போ நம்ம 5 வேளை தொழுது பாருங்களேன், முகம் 100ன்னுவாங்க. 100 நல்லா அதிகமான ஒரு 100 கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் தினசரி நீங்கள் சாமி கும்பிடும்போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு பொருள் இருக்குது. ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப நீங்கள் தினசரி நிறைய பரிகாரமும் கிடையாது. சின்ன ஒரு பொருள் தான், சாதாரண ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் உங்கள் மாலிக் பாய் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, ஒரு விஷயத்துக்கு ஒரு இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம், ஒன்று தெய்வ வழிபாடு பண்ணுறது, ஒன்று தாயும் மனைவியும் மனசை குளிரட்டு போகிறது. 3வது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வசியத்தன்மை. இன்றைக்கி நம்ம குளிச்சுட்டு சுத்தவிதமாக போகிறோம், அன்றைக்கி ஃபுல்லாக பொழுது நல்லா போகணும், போகிற விஷயம் நல்லா தான் நடக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக நாட்டு மருந்து கடைக்கு போங்க. பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, வசும்புன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நெளிவு சொல்லி இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வசம்பாக வாங்கிட்டு வாங்க. அதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பசு விளக்கில், இது பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தாலங்க இதை செய்ய மாட்டாங்க, இந்து மத மக்கள் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்களும் சில பேர் செய்கிறாங்க. ஒருத்தர் ஒரு இது நான் சொல்கிற அனைத்தும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா முஸ்லீமுக்கு தான் சொல்கிறேன், இந்து மக்களுக்கு தான் சொல்கிறேன்னு இல்லை. உங்களுக்கு செய்ய தோணுச்சுன்னா செய்யுங்க, பார்க்க தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க.
என்னுடைய ஒரு வீடியோவில் கூட என்ன கேட்டாங்க, இது இருக்கட்டும், ஒரு வீடியோவில் சொல்கிறேன், லாஸ்ட் டைம் ஒரு அம்மா கேட்டாங்க, பை நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது பை, பண்ணால் சக்ஸஸ் ஆகுது பை, எல்லாமே நல்லதாகுது பை, ஆனால் நான் இஸ்லாத்தில் இருக்கேன் பை, நான் முஸ்லீமாக இருக்கும்போது என்னால் நீங்கள் சொல்கிற சில விஷயம் பண்ண முடியல பைனா. கரெக்டான ஒரு கேள்வி, தப்பே கிடையாது. நான் சொல்கிற விஷயம் இஸ்லாத்திற்கு உங்களுக்கு பண்ணணும்னு உங்களால் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நான் பண்ண சொல்கிறேன். பண்ணியே ஆகணும்னு நான் சொல்ல வரல. யாருமே கட்டாயம் கிடையாது. அப்பா நீ நடக்கும்போது சரியா நடுன்னு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இது பண்ண இதுக்கான வழியை பிறக்கும்னு நான் சொல்கிறேன். உனக்கு பண்ண தோணுச்சுன்னா பண்ண, இல்லை தட்டி விட்டு போயிட்டே இருன்றேன். இது நான் முஸ்லீமுக்கு, ஹிந்து, கிறிஸ்தவர், இங்கே ரிலீஜன் கிடையாது. மனிதன், வரவு, செலவு, கஷ்டம், இந்த 3 விஷயம் தான் சராசரி எல்லாருக்குமே வரும். இன்பம் துன்பம் ரிலேஷனை பார்த்து வரப்போகிறது இல்லை. மனிதன் பிரபஞ்சத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே இன்பம் துன்பம் ரெண்டுமே வரும். இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கடைக்கு போய் ஒரு வசும்பை வாங்கிட்டு வந்து, பசு நெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பசு நெய்யை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் விளக்கு மாதிரி போடுவாங்க. அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வசும்பை வந்து ஃபுல்லாக எரிக்கணும். எரிச்சிட்டு அழகாக நீங்கள் அந்த பசு நெய்யை மட்டும் மிக்ஸ் பண்ணி அழகாக நீங்கள் அதை பொட்டு மாதிரியும் வச்சுட்டு போகலாம், உச்சிலையும் வச்சுட்டு போகலாம். 100% நினைக்க வைக்க 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 90 நாளில், எவ்வளோ நாள்? 90. ஆமாம், உங்களுக்கு வைக்க ஆரம்பிச்சு 3 நாளில் ரிசல்ட் வராது. ஏன்னா நம்மளால வந்து மாத்திரை மாதிரி போட்ட உடனே தலைவலி போயிடணும். தலைவலி போகாது, அடக்குமே தவிர நிரந்தரமாக போகாது. அந்த மாதிரி 3 நாளில் ரிசல்ட் வராது. 90 நாள் எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலுமே 90 நாள். ஸோ அந்த மாதிரி இந்த 90 நாள் இந்த விஷயத்தை நீங்கள் வைக்கல உங்களுக்குள்ள ஒரு குட் வைப்ரேஷன் உருவாகுமா? 100% உருவாகுமா? எதிராளி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனா 4 பேர் கேட்க மாட்டான். ஆனால் 90 நாளுக்கு அப்புறம் அந்த வசம்பு வச்சுட்டு போங்க. கேட்குறேன் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்க மாலிக் பேட்டை. அந்த வசம்பை நீங்கள் மையாக பயன்படுத்தி பவுட்ரு மாதிரி அரைச்சி அதை நெய்யில் கலந்து வச்சுக்கிட்டு அழகாக தினைக்கே நீங்கள் அதை வச்சுக்கிட்டு வாங்க. அழகாக நெத்தியில் வைக்கலாம், லைட்டாக புருவத்திலையும் வைக்கலாம், நடு உச்சிலையும் வைக்கலாம். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வசியம் அதிகமாகும், முகம் வசியமாகும், இன்னொருத்தவங்க நம்மளுக்கு வசியமாவாங்க. நாம் இப்போ பேசினா 4 பேர் நம்மளை கேட்பாங்க. நான் பேசும்போது 4 பேர் நான் உட்காந்து நுக்கமாக கேட்பாங்க. வசியம் அதிகப்படுத்தும். இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே 100% போகிற காரியம், போகிற விஷயம் நல்லதாகவே நடக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, வச்சுட்டு போங்க. ஒரு புதுசாக வேலைக்கு போகிறீங்களா, வச்சுட்டு போங்க. ஒரு நீங்கள் லீடராக நீங்கள் சொன்னால் 10 பேர் கேட்கணுமா, வச்சுக்கிட்டு போங்க. ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்களா, வச்சுக்கிட்டு போங்க. பொருளாக எடுத்துகிட்டு போக முடியும் எக்ஸாமில், ஆனால் மை வச்சுட்டு போகலாம் இல்லையா? ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும். இதுதான் வந்து இப்போ செஞ்சு பார்க்கறதுல எதுவும் குறைய போகிறதில்ல. நிச்சயமா செஞ்சு பாருங்க, அதுக்கான பரிகாரம். ஆனால் எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் சரி, எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் சரி, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த தர்காவுக்கு போனாலும் சரி, எந்த பள்ளிவாசல் போனாலும் சரி, எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, எல்லாத்துக்கும் டைம்னு ஒன்று இருக்குது. சிரிக்க வைக்கிறதும் இறைவன் தான், அழு வைக்கிறதும் இறைவன் தான். கொடுப்பவன் அவனை, எடுப்பவன் அவனை, எந்த கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ண உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. நான் 1லேருந்து 1000 எண்ணா 1000 என்ன தான் 1000 ஆகும். 1 எண்ணு உடனே நம்ம 1000க்கு போக முடியாது. அந்த மாதிரி வைக்க 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 ஆட்டோமேட்டிக்காக அது வைப்ரேஷன் அதிகமாகும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றிம்மா.